பொதுவாகவே பங்குனி உத்திரம் முருகருக்கு மிகச் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. முருகருக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் என்ன தொடர்பு? பங்குனி உத்திர நாளில் முருகரை வழிபட்டால் கிடைக்கும் அருளும் சிறப்பும் குறித்து இப்போது காணலாம். ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு நாட்கள் சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுகிறது. அதில் தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு சிறப்பு விரதம் இருக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது பங்குனி உத்திரம். 12 கரத்தவன் முருகப்பெருமான். 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதைதான் பங்குனி உத்திரம் என்பார்கள். பங்குனி உத்திரத்தன்று சிறப்பு விரதம் ஏற்று திருமணம், காதல் மற்றும் செல்வம் வேண்டி பிரார்த்தித்தால் கட்டாயம் நடக்கும் என்பது காலங்காலமாக நம்பப்படுகிறது. குறிப்பாக தெய்வங்களின் திருமணங்கள் இந்த நாளில்தான் நடந்ததாக சொல்லப்படுவதால் திருமணத்திற்கு வேண்டுவோருக்கான சிறப்பு நாளாக இந்நாள் பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் வந்தாலும் 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பங்குனி உத்திர நாளில் முருகன் கோயில்களில் விழா கோலம் பூண்டு காணப்படும். இந்த நாளில் முருகன் வழிபாடு மிகவும் சிறப்புக்கு உரியது. இந்த ஆண்டு பங்குனி மாத பௌர்ணமி 12ஆம் தேதி வந்தாலும் பங்குனி உத்திரம் 11ஆம் தேதியே கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்தில் முருகன் தெய்வானையை திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனாலேயே இந்த நாள் முருகருக்கு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. கோயில்களில் திருமண வைபவமும் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்நாளில் முருகருக்கு பால்குடம் எடுத்துச் சென்று அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் நாளில் முருகனை தரிசிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் என பக்தர்கள் கருதுகின்றனர். இந்த நாளில் முருகனை மனமுவந்து வழிபட்டால் அவன் அருளால் அகிலம் நன்மை பெறுமென நம்பப்படுகிறது. குடும்ப நலன், சாந்தி, தோஷ நிவாரணம், கல்வி, வேலை, திருமண தடைகள் நீங்கும் என பக்தர்கள் அனுபவித்து தெரிவிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்தி.com சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.